இன்றைக்கி நான் லட்டு செய்ய போகிறேன். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 சிட்டிகை உப்பு, சிட்டிகை கலர் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம்மியாக தண்ணி ஊற்றி பிணைங்க, அப்புறமா நல்லா நெழுக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆயிடாமல் இந்த பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காய வச்சுருக்கேன், எண்ணெய் காய்ச்சிக்கிட்டோம். லட்டு செய்கிறதுக்கு இந்த மாதிரி பூந்தி கரண்டி வாங்கிக்கோங்க. எண்ணெய் காய்ச்சிச்சு. இப்போ இதில் மாவு எடுத்து ஊற்றிடலாம். எல்லாம் அதுவாகவே எழும்பி வந்துருச்சு பாருங்க. போட்டு தேய்க்கக்கூடாது, அப்படி தட்டி விட்டிங்கன்னா அதுவாகவே விழுந்துடும். முத்து முத்தாக கீழே விழுந்துடும். பூந்தி ரொம்ப உடையிற அளவுக்கு, காரா பூந்தி அளவுக்கு கொண்டு வராமல் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு வச்சு எடுத்துக்கணும். இப்போ எடுத்துடலாம் எல்லாத்தையும். அடுத்த ரவுண்ட் போடுறதுக்கு முன்னால் இந்த சைடு நல்லா வலிச்சு விட்டுட்டு போடணும். பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் காவாசி எடுத்து மிக்சியில் கொடுத்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கலந்துடலாம். மாவுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி வரும் கரெக்டாக. ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஒரு கம்பி பதத்தில் இதை ஆஃப் பண்ணிடணும். ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன், சர்க்கரையோடு சேர்த்து அதை அதில் போட்டுடலாம். பூந்தி எல்லாத்தையும் இப்போ இந்த ஜீராவில் கலந்துடலாம். இதை கலந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஊறட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இன்னொரு தடவை கிளறி விட்டுட்டு அப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். முந்திரி எண்ணெயில் வறுத்துக்கலாம். முந்திரி வறுத்தாச்சு. இப்போ இதை லட்டு கலவையோடு போட்டுடலாம். கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் ஜீரா ரெடி பண்ணுங்கள், அப்போ தான் பூந்தி போட்டு கிளறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இதோட சேர்ந்து கலந்துட்டு அப்படியே விட்டுருவோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். திருப்பி கலந்து விட்டுக்கலாம். இதை மூடிலாம் போட்டு மூடி வச்சிடாதீங்க, அப்படியே ஓப்பன்லேயே ஆற வைங்க. பூந்தி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சி விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கலந்துக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கலாம். இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.